இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதில் உங்களோடு கூட பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்பது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கே நாம் காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய தரிசனம், அவருடைய திட்டத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். அவருடைய வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும், வாக்குத்தத்தத்தை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் எப்படி நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி காத்திருந்தார்கள், அந்த காத்திருந்த நேரத்திலே எப்படி அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், காலையிலே என் சத்தத்தை கேட்டருவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்படியேமானவர்களே, தாவீது சொல்றாரு, காலையிலே என் சத்தத்தை கேட்டீர், நான் காலையிலே வந்து உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நம்ம எல்லாரும் காலையில கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறோம், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம். தாவீது சொல்றாரு, நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ கர்த்தர் என் கூட பேசணும், அவருடைய வார்த்தையின் மூலமாக என் கூட பேசணும் அப்படின்னு நம்ம ஆயத்தப்பட்டு நம்ம காத்திருக்கணும். நம்முடைய இருதயத்துல ஆயத்தத்தோடு வாஞ்சையோடு காத்திருக்கணும். அப்போதான் நம்ம அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அவருடைய பாதத்தில் இருந்து நம்முடைய நினைவுகள் எங்கேயோ இருந்துன்னா அவருடைய பேசக்கூடிய அவர் நம்மகிட்ட பேசவும் மாட்டாரு, அவருடைய பேசும் சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம கேட்கவும் முடியாது. அது தாவீது சொல்றாரு, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கிற ஒரு நாளே மேலானது, ஆகாமிய கூடாரங்களில் தங்கியிருப்பதை பார்க்கிலும் அவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய பாதப்படியில, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசப்படியில காத்திருப்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போது, ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுதுதான் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். நம்மளை குறிச்ச திட்டம், நமக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்க முடியும். நமக்கு அவர் வைத்திருக்கிற வழிகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய ஆலோசனைகளை, அவருடைய போதனைகளை, அவர் நம்மை ஆற்றுவதை நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். எதற்காக என்னை அவர் உருவாக்கினார், அவர் எதற்காக என்னை வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய முடியும், அவரிடத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ யோபுவை குறித்து பார்க்கிறோம். யோபு வந்து ஒரு உத்தமனும் உண்மை உள்ளவனா இருந்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சாத்தான் தேவனிடத்துல போய் அவனை சோதிக்கும்படியாக அவனுடைய ஆசைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவன் வந்து அவனுடைய சரீரம் முழுவதும் புண்களினால் நிறைந்து அவன் ஓட்டை வைத்து அவன் சுரண்டி கொண்டிருந்த பொழுதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அவரை காண்பேன். அப்போ காத்திருக்கிற அவருடைய சரீரத்துல ஒன்றும் இல்லை, அவருடைய தோல் இல்லை, எதுல இருந்தாலும் என்னுடைய கண்கள் அவரை காணும்னு காத்திருக்கிறார். அப்போ அவனை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய இக்கட்டு உனக்கு வந்துச்சு, நீ கர்த்தரை நம்பி இருந்தியே, உத்தமமா நீ உன்னுடைய உத்தமத்துல நீ உறுதியா இருந்தீரே அப்படின்னு அவன் மனைவி கூட சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகுது. அதுல அழகா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா காரியத்திலும் ஏன்னா அவருடைய மனைவி, அவருடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் தான் இது வந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுதும் அவன் வந்து தன்னுடைய வாயினால் கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை, அவன் பாவம் செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவன் காத்திருப்பான், அப்பா இந்த இதுல இருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவர் விண்ணப்பம் செய்திருப்பாரு. ஆனா பொறுமையோடு காத்திருந்தாரு. விடியற அந்த சங்கீதத்தில் 130ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டது போல, எப்பொழுது விடியும் என்ற ஜாமக்காரனை போல யோபு என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, காத்துட்டு இருப்பாரு. இப்ப நெருக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நாம் பதறி நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தரை குறை சொல்லவோ நம்ம பாவமும் செய்யாதபடிக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள்லாம் அப்படிதான் கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. எல்லாருக்கும் துன்பங்கள், சோதனைகள், பாடுகள் எல்லாம் அவன் வந்து கர்த்தருக்கு உண்மையா நடந்த ஒரு மனுஷன்தான். ஆனாலும் அந்த உத்தமத்தை காத்து கொள்வதற்கு அவன் அவ்வளவாக கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி காத்திருந்தான், பொறுமையோடு காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அப்ப இன்னும் நீதிமொழிகள் 13:12 சொல்லியிருக்கு, நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கப்படும்.
அப்ப நான் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்ப நெடுங்காலம் ஆயிடுச்சு, சில காரியங்கள் நடக்காம, சில வியாதிகளோ அல்லது சில அவமானங்களோ நம்மை விட்டு நீங்காம நெடுங்காலமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனாலும் நீங்க சோர்ந்து போகாதுங்க, விரும்பினது ஒரு நாள் வரும், அப்பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த காத்திருத்தல், நம்ம சில காரியங்கள்ல அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு கடன் பிரச்சனையா இருந்த, ஆண்டவரே இந்த வருடத்துல அந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, அல்லது ஒரு நோயினால நெடுநாட்களாக இருந்துட்டு இருந்தானா இந்த மாதம் அல்லது இந்த வருடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதான்னு அந்த இடைப்பட்ட நாட்கள் ஒரு அங்கலாய்ப்பான ஒரு வருத்தமான நாட்களாக காணப்படும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அதை பொறுமையோடு நம்ம சகித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த காலங்கள் தான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஒவ்வொருடைய அந்த வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருடங்கள் ஆகிறது என்று பார்க்கிறோம். 75வது வயதில் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனா 100வது வயதுல தான் அவருக்கு ஈசாக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்போ பொறுமையோடு காத்திருந்ததுன்னா, ஏன்னா அவனுடைய விசுவாசம் பலப்பட்டது, அவனுடைய விசுவாசம் வளர்ந்தது, அவனுடைய விசுவாசம் உறுதிப்பட்டது. அவனுடைய விசுவாசத்தில் தந்தை என்கிற அந்த ஒரு ஸ்தானத்தை அடையும்படியாகத்தான் அந்த இடைப்பட்ட நேரம், அந்த தாமதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த தாமதம் தீமையை போல காணப்பட்டாலும் அது கர்த்தர் அதை நன்மைக்காக அது மாற்றினார் என்று பார்க்கிறோம். இப்ப யோசேப்பை குறித்தும் நம்ம பார்த்தோம். இத்தனை வருடங்கள் கழிச்சுதான் அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. ஆனா எவ்வளவு அவர் கத்துக்கொண்டார் என்று பாருங்க. பொறுமையை கத்துக்கிட்டாரு, அந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்து சகிப்புத்தன்மையை கத்துக்கொண்டாரு. ஒரு ராஜ்யத்தை அவர் கையில கொடுக்க போறாரு, அதாவது எகிப்து தேசத்தை அதிபதியாக மாற்ற போறாரு. அப்ப அவனை உருவாக்கும்படியாக ஆண்டவர் அவனை உடைத்து ஒவ்வொரு காரியத்திலும், ஆனாலும் அவனை விட்டு விலகாது இருந்து அவனை உடைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனா பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்க வருட கணக்குல நீங்க காத்திருக்கீங்களா? ஆண்டவர் இது நடக்க மாட்டேங்குது, அந்த இடைப்பட்ட காலத்துல பொறுமையோடு காத்திருங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் பொழுது அந்த காரியங்களை நாம் அடையும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை உருவாக்குறார். அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பவுல் அப்போஸ்தலனை பார்க்க முடியும். அவனுடைய வேலை வரத்திட்டம் என்ன செய்தார்னா, ஆண்டவர் அவனை உருவாக்கினார், அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தரே அவர் பவுல் அப்போஸ்தலருக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். மோசே பாருங்க, அவர் எகிப்து தேசத்துல 40 வருஷம் இருந்து எல்லா கலைகளும், எகிப்தினுடைய எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டார். அப்போ மோசே ஆண்டவர் முன்குறிச்சது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போக வேண்டும் என்றுதான். ஆனா உடனே அவரு எகிப்துல 40 வருஷம் இருந்த உடனே அவரை அனுப்பிச்சிருக்கலாம். நீ இப்ப பார்வோன் அரண்மனையில தான் நீ இருக்க, அதே பார்வோன்ட்ட கேளு, என் ஜனங்களை நீ அடிமையிலிருந்து நீங்க விடுதலையாக்குங்க கேளுன்னு என்ன செஞ்சிருக்கலாம், அந்த 40 வருஷம் முடிவுல கூட அனுப்பியிருக்கலாம். ஆனாலும் மீதியான் தேசத்துல அவரை 40 வருஷம் ஆடு மேய்க்க கர்த்தர் அனுமதிச்சார். அப்போ என்னன்னா, அந்த ஆடு மேய்க்கும் பொழுதுதான் அவர் சாந்த குணம் உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அந்த எகிப்திலிருந்து அவர் வெளியே வரும் பொழுது ஒரு மனுஷனை அவன் என்ன செய்யறான், ஒரு எகிப்தும் ஒரு எபிரேயரும் சண்டை படும் போது அந்த மனுஷன் அவன் வெட்டி கொண்டான்னு பாக்குறோம். அப்ப அவனிடத்துல இருந்த அந்த கோபமும் அந்த மூர்க்க குணங்கள் எல்லாம் மாறி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக அந்த சாந்த குணமுள்ளத்தையும் அந்த கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அதுதான் ஆண்டவரே பிரியமானவர்களே, அந்த இடைப்பட்ட காத்திருத்தல் காலத்துல கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் பொறுமையையும் நமக்கு விசுவாசத்தையும் நமக்கு அந்த அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நன்மையை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக தகுதியையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். அதற்காக நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர், பேசுகிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தின் கண்களையும் திறந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களை தேற்றும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னென்ன காரியங்களுக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் கற்றுத்தந்து வருகிறீர். அதற்காக தேவரே நன்றி. பொறுமையோடும் யோபுவை போல உறுதியோடும் ஆண்டவரே எங்கள்
எங்கள் வாயினாலும் தேவனை குறை சொல்லாதபடி, பாவம் செய்யாதபடி காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ வாக்கு மாறாத தேவன், நீர் வாக்களித்ததை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர் என்பதை அறிந்து புரிந்து ஆண்டவரே பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை